எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம். நம்ம வணக்கம் சொல்லும் பொழுதே ஒரு ஆனந்தம் இருக்கணும் இல்லையா? பிளே தமிழ் நேயர்கள் பல நல்ல விஷயங்களை பிளே தமிழ் வாயிலாக கேட்டு தெரிஞ்சு நடந்து கொண்டு வருகிறீர்கள். இந்த பிளே தமிழ் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்று பேச போகிறோம். அவசியமாக இந்த காணொளியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் இருக்கீங்க? நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கலாம், மேஷ ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம், கடக ராசியாக இருக்கலாம். 12 ராசியில் ஏதோ ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க. இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணும்னு இல்லை. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்தை போடுறோம். ஒளிப்பதிவாக நாங்கள் உங்கள் பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு யாருக்கும் பார்க்கலைன்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்கும், ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்தும். அதில் அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரம். ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை ரொம்ப கனவாக வச்சுருந்தாங்க, நடக்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை. இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு, முத்தாய்ப்பாக ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம். தீர்வுனா என்னென்னா, நாம் நினைக்கிறது நடக்கும், அதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேன். கிரக பயிற்சிகள் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது, எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக, எந்த அளவுக்கு நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவு. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுது. பார்த்தீங்களா? ஆண்டவனுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள், அதுக்கு நாம் என்ன சிரேயஸ் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற அரிய சந்தர்ப்பம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போவோம். நாம் சும்மா போனாலும் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. நான் சும்மா தான் சாமி இருந்தேன் அப்படின்வாங்க. ஆனால் நீ ஏன்டா சும்மா இருக்கேன்னு கேட்பான். இது மாதிரி நிறைய பேச்சுகளை கேட்டு கேட்டு சலிச்சு போனவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். பேசிக்கலி இப்போ நான் என்ன தாண்டா யோசிக்கிறது, நான் யோசிக்கிறதா யோசிக்காமல் இருக்கிறதா? நம்மளை சிண்டு முடிஞ்சு விடுவாங்க, கோபப்படுத்துவாங்க, வருத்தப்பட வைப்பாங்க, வீணாக்க பார்ப்பாங்க. ஆனால் ஊரெலாம் தம்பட்டம் அடிப்பாங்க, என்னால் தான் அவன் நல்லா இருக்கான்னுவான். உண்மையிலே கும்பராசியால் தான் அவன் குடும்பமே நல்லாயிருக்கும், அவன் நல்லா இருப்பான். கும்பராசி மட்டும் இல்லைன்னா நிறையா பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கும்பராசி மட்டும் இல்லைன்னா நிறையா பேர் பிச்சை எடுப்பான். ஒரு குடும்பத்தில் கும்பராசி இருந்ததுன்னா பல கஷ்டங்களை, வருத்தங்களை சமாளிச்சுக்கிட்டு தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளியில் சொல்லாமல் பொறுத்துக்கிட்டு போகக்கூடியவர்கள். எஸ், ட்ரூ, நான் பேசுகிறது உண்மை. ஆனால் அந்த கும்பராசியை திட்டாதவனே கிடையாது. அதுவும் கும்பராசி இன்னொருத்தவனுக்கு முன்னாடி கேவலப்படுத்தாதவனே கிடையாது. எங்கேயோ ஒரு மனுஷன் முன்னேறான், ஒரு குடும்பம் முன்னேறதுன்னா அதில் ஒரு கும்பராசி இருக்கும். கும்பராசி ஃப்ரெண்டாவது இருப்பான். சுயநலம் இல்லாதவர்கள், சுயசரிதை எழுதாதவர்கள், தம்பட்டை அடிச்சுக்காதவங்க. இன்னும் சொல்லப்போனால் தான் உண்மை. சுய தம்பட்டன்னு சொல்லுவாங்க. நான் செஞ்சேன்னு
கிருஷ்ண பரமாத்மா ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவர் கும்பராசியில் தான் அவதரிச்சிருக்கணும். அந்த பலன் எல்லாமே அவருக்கு அதுதான். உதவி பண்ணுற குணம். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு மனசில் நிறைய காயம் இருக்குது, நிறைய வடு இருக்குது, ஆறா துயரம். இந்த கமலஹாசன் படம் ஒன்று, அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமலஹாசன் இருப்பாங்க. படம் பேர் சரியாக எனக்கு ஞாபகத்துக்கு வரல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் நினைக்கிறேன். கடைசியில் ஆறாமுதான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி வேடத்தில் இருக்கிற கமலஹாசன் அந்த பையனை தேடி வருவாங்க. அப்போ ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கிற ஒரு கமல் வந்து இந்த சுனாமியில் அடிபட்டு அவர் இறந்து போயிருப்பார். அந்த பாட்டி இவன் தாண்டா என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சீனு, இது எதுக்கடா இங்கே கொண்டு வரேன்னுங்க. அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆறாமுதம் தான் கும்பராசி. அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, நிறைய பேருக்காக போராடி இருப்பார், உண்மையை பேசியிருப்பார். பேசுனதுனால அவருக்கு தண்டனை மரணம். ஆனால் அந்த சில நல்ல உள்ளங்கள் அவங்கள பார்ப்பாங்க. இந்த கும்பராசிக்காரவங்க நிறைய செத்து பிழைக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. ஒரு தலைவருடைய பாட்டு ஒன்று இருக்குது, புரட்சி தலைவருடைய பாட்டு. நான் செத்து பொழைச்சவன்டா, யமனை பார்த்து சிரிச்சவன்டா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். உண்மை, இந்த கும்பராசி நிறைய இடங்களில் ஃபெயிலியரையும் மரணத்தையும் பார்த்து வரக்கூடியவர். அதில் ரொம்ப முக்கியம், பழகினவங்க பாசம் காட்டி ஏமாத்துறது கும்பராசியை தான் ஏமாற்றுவாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு 4 கிரகத்தினால் ஒரு நன்மை ஏற்படுது. இந்த நேரத்தில் இப்போ கும்பராசியோட மனசு என்ன தெரியுமா சொல்லுது, நான் இண்டிவிஜுவலாகவே இருந்துடலான் இருக்கேன்னுவான். கல்யாணம் பண்ணாதவன் தான் கேட்டினா, என் பிள்ளைங்க, என் உறவு, என் தங்கங்கள்லாம் அப்படி தான் சொல்லணும். கல்யாணம் பண்ணி சில உறவு சொல்லும், ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு தோணுது சாமி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் வேணாம் சாமி, நான் கும்பராசியாக பிறந்திருக்கிறேன், என்னால் சந்தோஷமாக இல்லைன்னு எவனையாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அம்புட்டு கும்பராசிக்கிட்ட பேசுகிற அம்புட்டு பேரும் பூரா பொய்யா பேசுவாங்க. இந்த பூரா பொய்யையும் கேட்டு கேட்டு சலித்து போய் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிற கும்பத்துக்கு இப்போ 4 கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் 12வது வீட்டில் செவ்வாய் இருக்கார். மன தைரியம் ஏற்படும். ஆனால் ஒன்றே ஒன்று, கும்பராசிகிட்ட நான் கெஞ்சி கேட்குற ஒன்றே ஒன்று, பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிங்க. பேசிட்டு யோசிக்காதீங்க. உங்களை வந்து ட்ரிகர் பண்ணி பேச வைப்பாங்க, உங்கள் வாயை கிளறுவாங்க. உங்கள் வாயிலிருந்து ஒரு விஷயத்தை வெளிவர வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் எதிராளி பண்ணுவான். புருஷனாக இருந்தால் பொண்டாட்டி பண்ணும், பொண்டாட்டியாக இருந்தால் புருஷனே பண்ணுவான். குடும்பத்தில் உள்ளவனே நமக்கு சத்ரு. நம்மளை வேலைக்கு போக வைக்கிறதும் அவங்க தான், வேலைக்கு போகாமல் ஆக்கிறதும் அவங்க தான். சம்பாதிக்கணும் ஆசை கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். இன்னொருத்தனை ஏமாற்றணும்னு ஆசை கிடையாது. ஆனால் கும்பராசியை தடுக்கிறது என்ன வழின்னு பல பேரும் கங்கணம் கட்டிட்டு அலைவான். அவனை எல்லாம் முகத்திரையை இப்போ காட்டுற நேரம். உங்களுக்கு பூமி சம்பந்தமான லாபம் ஏற்படும், மனதைரியம் ஏற்படும். ஆனால் வாயை மட்டும் கட்டிப்படுத்திங்க. என்னென்னா, பேசுமோன்னு யோசிங்க, பேசிட்டு யோசிக்காதீங்க. பலனே கிடையாது. நம்ம தான் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கும். கோபம் கூட அர்த்தமான கோபமாக வரணும். கோபத்துக்கு கூட 4 தேல் பார்த்து கோபம் வரணும். இல்லைன்னா நம்ம எதிராளி சரியான ஆளாக இல்லைன்னா, தக்க ஆள் இல்லைன்னா அவன்கிட்ட போர் தொடுக்கிறதே ஒரு வீரனுக்கு அழகல்ல. மன்னிச்சு விடுங்க, அதுவே பெரிய தண்டனை அவனுங்களுக்கு. எவனாவது பேசுகிறான், அவங்கள திட்டுறான், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கட்டும், வேலையில் உள்ளவங்க இருக்கட்டும், உங்களை திட்டுறான்னா அவனை மன்னிச்சு விடுங்க, திரும்பி பேசாதீங்க. அவனுக்கு அது வந்து மரண தண்டனை, தூக்கு கயிறை கொடுக்குற மாதிரி. நீங்கள் திரும்பி பேசாது. இந்த நேரத்தில் உங்கள் பேச்சை கம்மி பண்ணுங்கள். இனிமேல் உங்களோட வாய்ஸ் கம்மி பண்ணுங்கள். உங்கள் வளர்ச்சி அதிகமாக போகுது. எல்லாம் நீங்கள் நினச்சதை பேசிவிட்டு பாராட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. உங்கள் காசில் தின்னு கொளுத்து வீணாக போவாங்க. உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. அவங்களெல்லாம் இப்போ யோசிக்காதீங்க. இந்த நேரம் உங்களுக்கான நேரம். அதிலும் உங்கள் ராசியில் புதன், சுக்கிரன், ராகு, சனி எல்லாம் உட்காந்துருக்கான். கூட்டமே இருக்குது. சுக்கிரன் என்ட்ரி, சூரியன் அடுத்தது மாசி மாதம் 1ஆம் தேதி என்ட்ரி, புதன் வக்கரம்.
ஸ்பெஷல் பர்மிட்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எதுக்காவது எதிர்பார்த்துருந்த பர்மிட்லாம் கிடைக்க போகுது. நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க. விமோச்சனம் கிடைக்க போகுது. ஒன்றே ஒன்று தான், பேசுகிறத கம்மி பண்ணுங்கள். ஸ்பீச் லெஸ்ஸு. யாருக்காக ஒர்க் பண்ணுறோங்கிறத உங்களுக்காக ஒர்க் பண்ணுங்கள். உங்களை சாட்டிஸ்ஃபைடுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ ஒரு கங்கணம் கட்டிங்க முடிவு பண்ணிங்க, மேக்ஸிமம் வீட்டில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் இருக்கிறவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி பார்த்துங்க. ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி பாருங்கள். வீட்டில் இருந்தாலே பிரச்சனை வரும். ஏதாவது நம்ம வேலை சொல்லிகிட்டே இருப்போம். நம்மளே எக்ஸஸாக நல்லா வேலை செஞ்சால் கூட ஏன் இதை செஞ்சேன்னு குறை கண்டுபிடிப்பான். ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல நேரம், செல்வாக்கு பெருகும், வெளி மனுஷா மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் உங்களை பாராட்டுவாங்க. வார்த்தையை மட்டும் ப்ளீஸ் கம்மி பண்ணி பேசுனீங்கன்னா கும்பத்திற்கு சிறப்பு. இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் என்ன செய்யணும் பரிகாரம் அப்படின்னா 2 பரிகாரம் அவசியம் பண்ணணும். முதல் பரிகாரம், கும்பராசிக்காரர்கள் சமுத்திர ஸ்நானம் பண்ணணும். எங்கே கடல் இருக்கோ போய் இந்த கடலில் ஒரு தடவை குளிச்சுட்டு வாங்க. திருச்செந்தூராக இருக்கட்டும், ராமேஸ்வரமாக இருக்கட்டும், திருவேணி, சங்கமம் 3 ஆறு ஓடுற இடத்துக்கு போய் குளிச்சுட்டு வாங்க. தலைக்காவரி முடிஞ்சால் போயிட்டு வாங்க. ஆற்றுல குளிக்கணும், இல்லை கடலில் குளிக்கணும். சமுத்திரத்தில் குளிக்கணும், இல்லைன்னா ஜல ஸ்நானம் பண்ணணும். எங்கே வேணாலும் பண்ணுங்கள். எங்கேயுமே பண்ண முடியல சுவாமி, நான் ஒரு ஊரில், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், உங்கள் வீட்டில் ஷவரை திறந்து விட்டுட்டு கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதே சுந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதம் குருன்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி தண்ணி குளிங்க. இல்லைன்னா தமிழில் சொல்லுங்கள், கங்கையில் குளிக்கிற மாதிரி நினைக்கிறேன், காவேரியில் குளிக்கிற மாதிரி நினைக்கிறேன், யமுனையில் குளிக்கிற மாதிரி நினைக்கிறேன், நினச்சாலே குளித்த பலன் உங்களுக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டினீங்கன்னா அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, கங்கா ஜல் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் வரும், வாங்கி குளிங்க. நம்புங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் ஜல ஸ்நானம் பண்ணணும். பாவம் போகிறது இல்லை, நீங்கள் பாவம் பண்ணலை. பல பேருடைய கெட்ட எண்ணம் உங்கள் மேலே இருக்குது, அவங்களுடைய பார்வை இருக்குது, அது போகணும். உங்கள் வளர்ச்சியை தடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த நேரம் இதை பண்ணால் வளர்ச்சி கூடும். அதே மாதிரி 2வது அவசியம் செய்ய வேண்டியது, மலை பிரதேசங்கள் இல்லைன்னா எங்கேயாவது தனிமைன்னு சொல்லுவாங்க, ஒரு 2 நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல போய் தங்கிட்டு வாங்க. கும்பராசிக்காரர்கள் மன முதிர்ச்சி ஏற்படும், ஒரு ஓய்வு. அங்கே ஓய்வுங்கிற போய் நிறைய தின்னுட்டு உட்காந்துருக்காதீங்க, அது வேண்டாம். கண்டதை தின்னுட்டு வயிற்றை ரொம்ப ஃபுல் பண்ணி கஷ்டப்படாதீங்க. பிடிச்சது தின்னுங்க, சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, அதில் ஒன்றும் சந்தோஷம். டைம் எடுத்து சாப்பிடுங்க. 7 மணிக்கு நைட்டுனா 7 மணிக்கு பிடிச்சதை சாப்பிட்டுவாங்க. மதியானம் 1 மணிக்குனா பிடிச்சதை சாப்பிட்டுவாங்க. காலையில் 7 மணிக்குனா பிடிச்சதை சாப்பிடுங்க. பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தங்குறேங்கிற பேரில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அந்த பழக்கம் வேணாம். இப்போது மனசையும் உடம்பையும் ஒடுக்க வேண்டிய நேரத்தில் இப்போ கும்பம் இருக்குது. அப்போ தான் தைரியம் வர வைக்க முடியும், நிறைய பேரை ஃபேஸ் பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு மனமுதிர்ச்சி ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை ஏற்படுத்துது. இதை மட்டும் செய்யுங்க. 3வது பரிகாரம் அவசியமாக கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது, துர்கா பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க. துர்க்கையுடைய மந்திரம், காத்தியாயனாய் வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதிக. அந்த மந்திரத்தை சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு ஒரு அபிஷேகத்துக்கு கொடுங்க. அபிஷேகத்தை கொடுத்து துர்க்கை அம்மனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு பேர். குங்குமத்தில் தாழம்பு குங்குமம் வாங்கி கொடுத்து சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், கும்பராசிக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கும், துர்க்கை அனுகிரகம் கிடைக்கும், நம்ம வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகும், நல்லது நடக்கும்.